வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், இது வந்து நான் என்ன வீடியோ இப்போ போடுறேன் உங்களுக்குன்னா, இது வந்து சாம்பார் தூள் செய்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன்னா அது வந்து அவசரமாக கொடுத்துட்டேன் அரைச்சி, அதனால் உங்களுக்கு வீடியோ போட முடியல. இப்போ திரும்பவும் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சாம்பார் தூள் அரை கிலோவோ 3 பேக்கிங் கேட்டிருக்காங்க. அதனால் வீட்டுக்கும் சேர்த்து அப்படியே அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாருங்க, மல்லி, நாட்டு மல்லி வறுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு 1.5 கிலோ மல்லி. இந்த பாருங்கள், இது வந்து 200 கிராம் கடலப்பருப்பு, 200 கிராம் துவரம்பருப்பு, ஜீரகம் 150, 100 மிளகு, அது இல்லாமல் 50 கிராம் வெந்தயம் வந்து ஒரு இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சுருக்கேன், வெயிட் போட்டு 50 கிராம். இது எல்லாமே அது கூட பச்சரிசி ஒரு 100 கிராம் போட்டுக்கிறணும். எல்லாமே இப்போ வறுத்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து பவுட்ரு ஆனதுக்கு பின்னாடி இதை வறுத்துட்டேன். இப்போ இதை வறுக்க போகிறேன். ஒரு ஒன்றா போட்டுட்ருக்க டைம் ஆயிரும். அதுக்காக இப்போ வந்து உங்களுக்கு இது எல்லாத்தையும் நான் காட்டிட்டு இந்த பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஜீரகத்தை போட போகிறேன். இது இப்போ ஜீரகம்னா இது வெந்தயம். இது ஃபஸ்ட்டு வெந்தயத்தை தான் நம்ம வறுக்கணுமே. அதனால் ஏன்னா வெந்தயத்தை வெற்றித்தன்மையாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த வெந்தயத்தை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் வறுத்தாலே போதும். இதில் விரலி மஞ்சள் 100 கிராம் போடணும், பெருங்காயம் ஒரு 100 கிராமு. இதோட அளவு இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 1.5 கிலோ மல்லிக்கு உள்ள அளவு மெஷர்மெண்ட்டு தான் இது. மொதல் வந்து இந்த வெந்தயத்தை தான் ஃபஸ்ட்டு வறுக்கணும். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு, துவரம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுடணும். ஏன்னா கடலப்பருப்பு கெட்டித்தன்மையாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு துவரம்பருப்பு போடணும். அப்போ தான் நல்லா வறுத்து இந்த வெங்காயம் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கு பின்னாடி இந்த துவரம்பருப்பையும் இதுலேயே கொட்டிடலாம். எல்லாம் ஒன்றாவே வறுத்தா போதும். இது எல்லாமே இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா போய் எல்லாத்தையும் ஒன்றா வறுத்தோம்னாலே உங்களுக்கு வந்து நல்லா கலரு சூப்பராக வரும். இப்போ இது போட்டுக்கோமா. இது போட்டுட்டு இருக்கும்போதே இந்த பாருங்கள், ஜீரக மிளகு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இப்போ வந்து மிளகு போட்டுடணும். அப்புறம் தான் ஜீரகம் போடணும். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2 கிண்டிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். அதை இப்போ இதை போடணும். இது கூட ஒரு கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி நிறைய போட்டு வறுத்துடணும். அது கூட அவ்வளோதான் இதோட அளவு. இந்த சாம்பார் தூளுக்கான மெஷர்மெண்ட்டு இதுதான். இந்த சாம்பார் தூள் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடையில் வாங்குகிற தூளை விட சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த கலப்படமும் நம்ம சுத்தமாக செய்கிறதுனால இது ரொம்பவே ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். விலையும் உங்களுக்கு வந்து நான் அதிகமான விலையெல்லாம் போடலை, ஒரு மீடியமான எல்லோரும் வாங்குறதுக்கு கட்டுப்படியாகிற விலையை தான் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே. உங்களுக்கு விலை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு கிலோ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது நல்ல பட்ஜெட்டுக்கு கட்டுப்படி ஆகிற மாதிரி தான், அதிகமான விலையெல்லாம் கிடையாது. வீட்டு பொருளாக இருந்தாலும் நியாயமான மாதிரி தான், ஓரளவு உழைப்புக்கு தான் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னா இதை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல சூப்பரான தூள் அரைச்சி வந்ததுக்கு பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ அது இல்லாமல் இட்லி பொடி கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, 1 கிலோ கேட்டிருக்காங்க. அந்த இட்லி பொடியும் இப்போ ரெடி பண்ண போகிறேன் நான். அது ரெண்டையுமே உங்களுக்கு ஒன்றா வீடியோ போட்டு காட்டுறேன். பாருங்கள், தூள் அரைச்சி வந்ததுக்கு பின்னாடி எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இந்த இட்லி பொடியோ இல்லை இந்த மாதிரி சாம்பார் தூள் எதுவும் வேணும்னாலும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா தரமாக உடனே அரைச்சி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேக்கிங் பண்ணி நீங்கள் எங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்கன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட உங்களுக்கு விலையும் ஒரு நியாயமான ரேட்டில் போட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். அதனால் வேணும்னா எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் மக்களே. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சாம்பார் தூளுக்கு நான் அரைச்சது வறுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல. இப்போ இங்கே பாருங்கள், அந்த சாம்பார் தூள் ரெடியாகி வந்துடுச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சாம்பார் தூள் உடனே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறது செம்மையாக இருக்கும். வாசனை நம்ம கடைத்தூளெல்லாம் வாங்கினா வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது இந்த சாம்பார் தூள். இந்த பாருங்கள், சாம்பார் தூள் அரைச்சிட்டு வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. இந்த சாம்பார் தூள் இது பாருங்கள், உடனே இப்போ இதை அரைச்சிட்டு வைக்கலாம் மாட்டேன். எப்போ ஆர்டர் வருதோ ஆர்டர் வந்த கைக்கு ரெடி பண்ணி உடனே நாங்கள் கொடுத்துருவோம். இது எதையுமே வீட்டில் வச்சுக்கிறதில்ல. வீட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அப்பப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி அதை எடுத்து நான் வச்சுக்குவேன். இங்கே பாருங்கள்,
அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சாம்பார் தூள் எவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா தரமாக பார்க்கவே அழகாக எப்படி இருக்க அழகாக இருக்குதுங்கிறத விட அந்த டேஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் சாம்பார் தூள் சூப்பராக இருக்குது, நல்லா கலராக நல்லாயிருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எங்களோட நம்பரை லைக் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது. உங்களுக்கு வீட்டுக்கு தேவை அப்படின்னா உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் கால் பண்ணி இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு, ஒரு நாள்லேயே உங்களுக்கு இன்றைக்கி பண்ணிங்கன்னா நாளைக்கு விட்டு நாளை கழிச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து காம்போ ஆர்டரும் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். அது நல்லபடியாக எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு காம்போ போடலாம் அப்படிங்கிறனால இருக்கேன். இந்த எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் எங்களுக்கு நாளைக்கு கூட வந்துரும்னு சொல்கிறாங்க. உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையும் பார்த்தாங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறனால சீக்கிரமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை சீக்கிரம் வந்துருச்சுன்னா நான் எல்லாத்தையும் கடகடன்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சதும் உங்களுக்கு எல்லாத்தையும் காம்போவாகவும் போட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் போடுறேன் வீடியோ. நீங்கள் பாருங்கள். வேணும்னா உங்களுக்கு எங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கேட்டிங்கன்னாலும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான், உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ரேட்டும் மீடியமான ரேட்டாக தான் போடுவேன், அதிக ரேட்டெல்லாம் இருக்காது எங்கள் பொருளுகளில். தரமான பொருளுங்கிறதுனால ரேட்டை குறைக்கிறோன்னு நினைக்காதீங்க. அதிக லாபம் வேணாமே, நியாயமான முறையில் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடச்சிச்சின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இதை ஏற்பாடு பண்ணி செஞ்சிட்ருக்கேன். பாருங்கள். வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.